அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கூட்டுப்பட்டா, அதாவது கூட்டுப்பட்டாவை நமக்கு தேவையான போது அதை பிரித்து நம்ம பேரில் அதை மாற்றிக்கிட்டு அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த கூட்டுப்பட்டாவில் உள்ள ஒரு நபர் மட்டும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலோ, இல்லை முன்விரோதம் காரணமாக நம்ம கூட பேச மாட்டேன், அவனை சுத்த விடலாம் அப்படின்னு நினச்சாலோ, அந்த சொத்தை நம்ம பேரில் எப்படி மாற்றிக்கிறது? கண்டிப்பாக அவர் கையெழுத்து கண்டிப்பாக வேணுமா, இல்லை அவருடைய கையெழுத்து இல்லாமல் நம்ம கூட்டுப்பட்டா பிரிச்சுக்கிறலாமா அப்படின்ற கேள்வி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. இதே போல் நம்ம கூட்டுப்பட்டாவை எப்படி பாகம் பிரிக்கணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதில் போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுடைய கருத்துக்களையும் சரி, இதனுடைய பதில்களையும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.